ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது B.Tech இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்கோப்லாம் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வருது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 years வருதுங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருதுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட்டு 12th எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் அட்லீஸ்ட் 55% மார்க் அதில் எடுத்து வந்திருக்கணுங்க. இது தாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஆல்ரெடி 4 years டியூரேஷனான கோர்ஸ் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்த ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு ரொம்பவே மோஸ்ட் ஹை க்ரோத்தான டைனாமிக்கான லக்ரேட்டிவ் கேரியர்ஸ் டெக்னாலஜியில் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ எல்லாருமே இந்த கோர்ஸை தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸ் தாங்க. அண்ட் இதை மோஸ்ட்டாக எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் பேஸ்டு ரிசர்ச்சில் இருக்குங்க. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், எத்திக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங், ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே வரும். செமஸ்டர் 2ல் கால்குலஸ், வெக்டார் ஸ்பேசஸ் அண்ட் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், பைத்தான் ப்ரோக்ராமிங், ப்ராக்டிகல்ஸில் டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் லேபு, மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆப் இது எல்லாமே வரும். செமஸ்டர் 3ல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், பார்ட்டிஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது வரும். செமஸ்டர் 4ல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர், டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மினி ப்ராஜெக்ட், சம்மர் இன்டர்ன்ஷிப் இது எல்லாமே இருக்குங்க. செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ், ஆப்டிமைசேஷன் மெத்தடாலஜிஸ், தியரி ஆஃப் காம்படிஷன், வெப் டெக்னாலஜி இது எல்லாமே வரும். செமஸ்டர் 6ல் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், எம்பெடட் சிஸ்டம், மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் கம்பைலர் டிசைன், மினி ப்ராஜெக்ட், சம்மர் இன்டர்ன்ஷிப் 2 இது எல்லாமே வருங்க. செமஸ்டர் 7ல் கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி வரும். செமஸ்டர் 8ல் கோர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 50,000ல் இருந்து 1,50,000 வரைக்குமே பெர் ஆனம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்ஜினியர் ஆகலாம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், டேட்டா மைனிங் இன்ஜினியர் ஆகலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகலாம், ரிசர்ச்சர் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாங்க. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhsல இருந்து 6 lakh வரைக்குமே பெர் ஆனம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கிளியர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நம்பர் தெரியும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.